அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடேஸ் போர்ட்டலில் பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய மாடியூலில் வந்து ஜிபி, இபி, எஃப்பிஎஃப் டீட்டெயில்ஸ் வந்து நிறைவு செய்த பள்ளிகள் வந்து ஸ்கூல் லெவலுக்கான சர்டிஃபிகேஷனை வந்து வழங்குவதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணியை மேற்கொண்ட அனைத்து பள்ளிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பார் வரும், சரிங்களா? அந்த சர்ச் பாரில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து செலக்ட் த ஸ்டேட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கோங்கிற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு நிறையா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படிங்கிற இடத்துல லாகின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்ட் போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய டைஸ் நம்பர். நீங்கள் யூடேஸ் ப்ளஸுக்கு என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை போட்டு கீழே வந்து கேப்சா கோடை வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. 1 or 2 செகண்ட்ஸ் உங்களுக்கு லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2024-25 நமக்கு வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாப்பப் வரும். அதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, நியூன்னு போட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருக்குது பார்த்தீங்களா? இவங்களுக்கு வந்து இவங்க மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும்தான் இதை வந்து நம்ம சர்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டும். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தமிழாக்கம் கூட பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரௌசரில் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லேயே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்லேயே இதில் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து மாணவர்கள் நிலையும் முடிந்தது என குறிப்பிட்ட பின்னரே சான்றிதழ் செயல்முறை தொடங்க முடியும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ கம்ப்ளீட்டுன்னு வந்த ஒரு படி தான் நீங்கள் வந்து இது செயல்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து சான்றிதழ் பெற்ற பிறகும் பள்ளியில் எந்த மாணவர் தகவலையும் புதுப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் பெற்றாலுமே நீங்கள் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் பெற்ற பிறகு பள்ளியில் பின்வரும் விஷயங்களை செய்தால் பள்ளியில் தானாகவே சான்றிதழ் ரத்து செய்யப்படும். ஏதாவது நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி அளவில் ஒரு புதிய மாணவரை சேர்க்கவும், தொகுதி அளவில் ஒரு புதிய மாணவரை சேர்க்கவும், புதிய மாணவர்களை இறக்குமதி செய்யவும், வகுப்பு மாற்றம் மற்றும் நிர்வாக மாற்றத்திற்கு மாணவர்களை செயலிழக்க செய்யவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மற்றும் நிர்வாக மட்டத்தில் ட்ராப் பாக்ஸுக்கு மூவ் பண்ணவும் முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து தகவலுமே சரியான முறையில் இருக்கிறதா நம்ம பார்க்குறதுக்காக கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் பதிவிறக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம ப்ரௌசரில் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்ம டவுன்லோட் பண்ணது இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பிடிஎஃப் வியூவரில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம். இதெல்லாமே சரியான முறையில் இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து தகவலுமே சரியாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரென்த் வைஸு, இயர் வைஸு, நம்ம எத்தனை மாணவர்கள் வந்து பிசி, எம்பிசியில் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான எச்எம்முடைய நேமும் அதில் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அனைத்துமே சரி பார்த்த பின் வந்து நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சமர்ப்பிக்கவும் ஒன்று வந்து நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கும். எல்லா முடிவுகளும் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கான சான்றிதழ் வந்து அப்ரூவல் ஆயிரும், சரிங்களா? இப்போ வந்து மாணவர் தரவுகள் சமர்ப்பிப்பது நன்றி அப்படின்னு சொல்லி சான்றிதழ் தேதி நேரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்திருக்கும். இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.